ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு மணாலி நாங்கள் போன பேக்கேஜ், அதுக்கப்புறம் இந்த சைட் சீயிங், ஹோட்டல் ஸ்டே, ஃபுட்டு, டெல்லியிலேருந்து மணாலிக்கு எப்படி போனோம், ஸோ அந்த விஷயம்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளைட் இங்கேருந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் சார்ஜ் ரவுண்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா 11K வந்துடும் போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு ஃப்ளைட் டெல்லிக்கு, சென்னையிலேருந்து டெல்லிக்கு. ஸோ டெல்லியில் ரீச் ஆகிட்ட பேர் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வால்வோ பஸ் வந்து கரெக்டாக அந்த பேக்கேஜ்லேயே இன்க்ளூட் ஆகிடும். ஆன் டைம் நாங்களும் ரீச் ஆகிட்டோம், பஸ்ஸும் கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ ஆன் டைம் பஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டின்னருக்கு ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டுவாங்க. நாங்கள் போன ஹோட்டல் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் அங்கே டின்னர் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அண்ட் இந்த டீ, முக்கியமாக இந்த டீ, சரி நானும் இந்த குளிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் போயிட்டு குடித்தது. பட் ஆனால் கன்றாவே இருந்துச்சு. உங்களுக்கு பிடிக்கும்ன்றது தெரியல, பிடிச்சா குடிச்சிக்கோங்க. தென் ஏர்லி மார்னிங் ஒரு 5:30க்கு மணாலி ரீச் ஆகிடுச்சு. பட் நானும் வந்து இந்த கொடைக்கானல் ஊட்டிலாம் போயிட்டோமே, ஸோ அந்த குளிரே தாங்கிட்டு அந்த குளிரை தாங்க முடியாமல் தான் போனோம். பட் ஆனால் முடியலை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க எல்லாமே. இல்லைனாலும் அங்கேயே விற்பாங்க. ஸோ நாங்கள் நீங்கள் இறங்கினாலும் பார்கிங் பண்ணி வாங்கிக்கோங்க. தென் நம்மளுக்கான கேப் எடுத்துரும், ப்ரைவேட் கேப். ஸோ அங்கேருந்து உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு ஹோட்டலுக்கு செக்இன் பண்ணுறதுக்கு கூட்டு போய்ட்டு ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ போகிற வழியில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இருந்துச்சு. தென் ஹோட்டல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஹோட்டலோட வியூ. ஆக்சுவலாக ஹோட்டல் வந்து குறை சொல்கிற மாதிரி இருக்காது, நல்லாவே இருந்துச்சு இந்த பேக்கேஜில். ஸோ இது பால்கனியில் வந்து எடுத்த வியூ. தென் இது ரூமோட பிக்சர் உள்ள இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பேக்கேஜில். ஸோ அதை பற்றி எந்த இஷ்யூமே கிடையாது. ரூம்லாம் வந்து பக்காவாக இருக்கும். தென் பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இதுவும் அந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகிட்டு இப்படி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா டெம்பிள். ஸோ அது என்ன டெம்பிள்னால் ஹிடிம்பா டெம்பிள். ஸோ இது மணாலியில் ஃபேமஸ் அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வியூ நல்லாவே இருந்துச்சு. ஸோ அப்படியே அங்கே ஒரு வாக் போயிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, இதே கோவிலில் நீங்கள் ஜான், ஃபெப், மார்ச்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூவில் இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்னோவில் இந்த கோவில் மேலே ஃபுல்லாக ஸ்னோ இருக்கும். ஸோ இந்த வியூ கிடைக்கும் உங்களுக்கு அந்த மந்த் பண்ணிக்கிறோம். நாங்கள் அப்படியே சும்மா வியூ பார்த்துட்டு வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு, தென் அது லாங்கிலேருந்து பார்க்க அந்த வியூ நல்லாயிருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு தென் அங்கேருந்து மால் ரோட் கிளம்பிட்டோம். ஸோ அங்கேருந்து மால் ரோடு வந்தாச்சு. நெக்ஸ்ட் அந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆனது. ஸோ மால் ரோட் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். மால் ரோடு நீங்கள் ஏதாச்சும் ஷாப்பிங் பண்ணணுன்னா அது உங்கள் இஷ்டம். பட் ஆனால் நீங்கள் டெல்லி வந்துட்டு வர்றதுனால நீங்கள் டெல்லியிலேயே உங்கள் ஷாப்பிங்கை முடிச்சிடலாம். ஏன்னா டெல்லியிலே இதோட சீப்பாக இருக்கும். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமஸான காட்டன் லைக் மெட்டீரியல்லாம் இங்கே விற்பாங்க. ஸோ அங்கே நீங்கள் லிமிட்டடாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பார்கெயின் பண்ணி வாங்கிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. பார்கெயின் நல்லாவே பண்ணுங்கள். முடிச்சுட்டு நம்ம ஹோட்டலில் ட்ராப் பண்ணிடுவாங்க. ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா டின்னர், ரைஸ், சாம்பார், ரொட்டி, பட்டர் மசாலா எல்லாமே நல்லாவே இருக்கும். ஸோ அதை பற்றி எந்த இஷ்யூமே இல்லை. நீங்கள் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். தென் ஏர்லி மார்னிங் நெக்ஸ்ட் பேக்கேஜ் டே ஸ்டார்ட் ஆகும். அவங்க ஒரு டைம் சொல்லிடுவாங்க, அந்த டைமுக்கு டிரைவரும் வந்துடுவார். நீங்கள் அதுக்குள்ளே ஃப்ரெஷ்அப் ஆகிக்கலாம். இது ஹோட்டல்லேருந்து இந்த நம்ம போக போகிற ஸ்னோ பாயிண்ட்டோட வியூ நல்லாயிருக்கும். அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸோ ஏர்லி மார்னிங்கே கிளம்புற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே டிராஃபிக் ஆகும். ஸோ அது ஸ்னோ பாயிண்ட்டுக்கெல்லாம் வருவாங்கிறதுனால அங்கே டிராஃபிக் ஆகும். ஏர்லி மார்னிங் நம்ம ஒரு 8:30க்கு அப்படியே இந்த ஹோட்டல்லேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே ஹோட்டல்லே சாப்பிட்டு தென் அப்படியே நம்ம டிரைவர் கூட கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழியிலேயே நம்ம அந்த ஸ்னோக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே வந்து வாங்கிக்கலாம். அங்கே நிறைய ஏஜென்சி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் உங்களுக்கு எங்கே ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அங்கே வாங்கிக்கலாம். கொஞ்சம் அங்கேயும் பார்கெயின் பண்ணி நல்லாவே வாங்கிக்கோங்க. தென் நாங்கள் எல்லாம் வாங்கிட்டு தென் நாங்கள் கிளம்பிட்டோம். ட்ரெஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம போகிறதுக்கு எப்படி 1 hour கிட்ட ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிளம்பிடுங்க. ஏன் இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறோன்னா அது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஸோ அங்கே தான் ஸ்னோ இருக்கிறதுனால அங்கே யூஸ்வலாகவே டிராஃபிக் ஆகிடும். நம்ம லேட்டாக போனோம்னா அந்த இடத்துக்கு சொன்ன டைமில் ரீச் ஆக முடியாது. ஸோ அதனால் ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டோன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக ரீச் ஆகலாம், க்ரௌடாக இருக்காது. ஸோ அந்த காரணத்துக்காக. ஸோ நம்ம டிரைவரும் கொஞ்சம் நல்லா எங்கேஜாக இருந்தார். ஸோ ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணார். புரியுது, கொஞ்சம் இங்கிலீஷ் நல்லாவே பேசுகிறாரு. ஸோ அதில் எந்த இஷ்யூமே கிடையாது. ஃபைனலி நம்ம கிட்ட வந்துட்டோம். அந்த சொலாங் வேலி அந்த வில்லேஜ் கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த போகிற வழி. நிறைய டனலாக இருக்கும். நீங்கள் அங்கே இருந்து ஃபோட்டோ எடுக்கிறேன் டிரைவர்கிட்ட சொன்னால் கூட நிப்பாட்டுவார், நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பட் ஆனால் அதுக்கு டைம் ஆகிடும். நம்ம ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இறங்குவோம். பட் ஆனால் 4-5 ஃபோட்டோ வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு போவோம். ஸோ பெட்டர் நீங்கள் போயிட்டு ரிட்டன் வரும்போது ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த இடத்த ரீச் பண்ணிடுங்க. ஸோ அப்படியே நீங்கள் அந்த வியூவை பார்த்துட்டு வாங்க.
நாங்கள் போகிற டைம் பார்த்தீங்கன்னா ரோடெலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ரோடு. ஸோ ரோட்வேஸை பொறுத்தவரையும் இஷ்யூ கிடையாது. பட் ஆனால் சில இடத்துல இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே மட்டும் நீங்கள் பார்த்து போகிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நாங்கள் வந்து ப்ரொஃபஷனல் டிரைவருங்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மளை சேஃபாக கூட்டு வந்துடுவாங்க. ஏன்னா எங்களை சேஃபாக தான் கூட்டிகிட்டு போனார், எந்த விஷயமே கிடையாது. ஸோ இந்த வியூலாம் நல்லாவே இருந்துச்சு, வேறு ஏதோ வெளிநாட்டுக்கு அந்த மாதிரி. ஸோ அப்படியே இந்த வியூவை பார்த்துட்டு போகிறதுல உங்களுக்கு டைம் தெரியாது, நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்னோ பிளாக் ஐஸ்ன்னு சொல்கிறாங்க இதை. ஸோ நீங்கள் போகிற வழியில் இந்த அங்கங்கே நீங்கள் பார்க்கலாம் பிளாக் ஐஸ் அப்படின்னு தான் டிரைவர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ இது போகிற வழி ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்னோ பார்த்ததும் இதுதான். தென் அப்படியே போயிட்டு ரீச் பண்ணிட்டோம், அந்த ரொட்டாங் பாஸ் அங்கே ரீச் பண்ணியாச்சு. ஸோ இங்கே தான் இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே நடக்கும் போது இந்த பேக்கேஜ் வந்து இன்க்ளூட் ஆனதெல்லாம் இங்கே தான். ஸோ சைட் சீனுக்கு மட்டும் தான். பட் ஆனால் நீங்கள் ஏதாச்சும் ஆக்டிவிட்டி பண்ணனா நம்ம தான் பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பட்டல் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் போக போகிறோன்றது வந்து டிசைட் பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்பவே பட்ஜெட் கம்மியாகும். ஸோ நாங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துட்டோம், தெரியாமல் வந்து ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து ஒரு ஏஜென்சிக்கிட்ட போய் மொத்தமாக கொடுத்துட்டோம். ஸோ நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. என்ன இந்த ஆக்டிவிட்டீஸ் வேணுமோ அதை மட்டும் பண்ணிக்கோங்க. நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கர்ட்டிங் மாதிரி ஒன்று காலில் நம்மளுக்கு கொடுத்துடுவாங்க. ஸோ அது ஸ்னோ ஸ்கர்ட்டிங் சம்திங் எதோ சொல்லுவாங்க. ஸோ அதை பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த டியூப்பில், அந்த டயர் டியூப்பில் வந்து நம்மள அந்த சர்க்கஸ் மாதிரி மேலேருந்து கீழே தள்ளிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கவ் ரைடு, ஸோ அதெல்லாம் போயிருந்தோம். ஸோ இதுதான் அந்த ஸ்கர்ட்டிங்கு, அந்த ஸ்னோ ஸ்கர்ட்டிங் சொல்லுவாங்க. அது எக்ஸாக்டாக எனக்கு நேம் தெரியல. ஸோ இதுதான் அது. ஸோ இது வந்து அன்லிமிட்டட், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் இது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் அந்த டியூப் அந்த சர்க்கஸ் சொன்னால ஸோ அதை பண்ணிக்கிட்டே அப்படியே டைம் போயிடுச்சு. அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு அவங்க கைட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கே பழகிடும், பண்ணலாம். பட் இருந்தாலுமே வந்து கால் கொஞ்சம் நம்ம பார்த்து தான் வச்சுக்கிட்டோம். ஏன்னா அது ஃபுல்லாக வந்து அயன் இரும்பு. ஸோ நம்ம ஸ்லிப் ஆகிட்டோன்னா அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும் காலுக்கு. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே இருந்துட்டு நாங்கள் வீடியோஸ் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு, அது ஆக்சுவலாக நல்லாயிருக்கும் அந்த ஸ்கர்ட்டிங் பண்ணுறது. ஸோ அது நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவ்வளோ நேரம் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் போதுன்ற அளவுக்கு பண்ணிவிட்டு தென் அப்படியே வந்து அந்த டியூப் அந்த சர்க்கஸ்க்கு போயிட்டோம். ஸோ இதுதான் அந்த டியூப் சர்க்கஸ், அந்த மேலேருந்து கீழே தள்ளி விடுவாங்க. ஸோ இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே இல்லை. பட் ஆனால் இதுக்கு கொஞ்சம் நாங்கள் எக்ஸ்பென்சிவாகவே கொடுத்துட்டோம். நீங்கள் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பார்கிங் பண்ணி என்னென்ன பண்ண போகிறீங்களோ, எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு மட்டும் பார்கிங் பண்ணி பே பண்ணிக்கோங்க. தென் அங்கேயே வந்து மேகி அந்த சாய்லாம் இருக்கும். நாங்கள் அங்கே சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா மேகி அண்ட் ஒரு சாய் சாப்பிட்டோம். மேகி, எக் மேகி, நார்மல் மேகி இருக்கும். நீங்கள் எந்த மேகி எடுத்தாலுமே 50 rupees தான் எங்களுக்கு வாங்கினாங்க. ஸோ சாய் அங்கே ஒரு 10. ஸோ அந்த ஸ்னோவுக்கு அந்த மேகி நல்லாவே இருக்கும், நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். நல்லா இல்லாமலாம் இருக்காது, டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ரைடு சொன்னிருந்தால தென் நாங்கள் இந்த ரைடுக்கு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ மேலே உட்கார வச்சு அப்படியே நம்மளை ஒரு ரைடு கூட்டிகிட்டு போவாங்க. அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். அது சும்மா ஒரு வாட்டி போகலாம், ஃபோட்டோஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஆக்டிவிட்டீஸில் ஆக்சுவலாக அது இன்க்ளூட் ஆகிருந்துச்சு. பட் ஆனால் நீங்கள் தனியாக வந்து இங்கேயுமே வந்து ரொம்ப கம்மியாகவே கொடுத்து ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். அந்த ரைடு அந்த அளவுக்குலாம் இல்லை. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, அது கூட ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு நம்ம. ஸோ அப்படியே நாங்கள் அங்கே ஃபுல்லாக சுற்றியாச்சு, அந்த ஸ்னோ எல்லாம் பார்த்தாச்சு. நாங்கள் கிளம்புற டைம் பார்த்திங்கன்னா ஸ்னோஃபாலும் கரெக்டாக வந்துடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் ஸ்னோஃபால் பார்க்கணுன்னு தான் போனது. கரெக்டாக ஸ்னோஃபாலும் அந்த டைம் வந்துடுச்சு எங்களுக்கு. ஸோ அந்த ஸ்னோஃபாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த வீடியோவில் தெரியுதான்றது தெரியல, பட் ஆனால் நல்லாவே ஸ்னோஃபாலாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்னோஃபால் நான் பார்த்தது லைஃப்பில். ஸோ அது நல்லாவே இருந்துச்சு அந்த ஸ்னோஃபால் ஃபீல். மணாலி வந்துட்டு இந்த ஸ்னோஃபாலும் பார்க்கலன்னா அது ரொம்ப அப்செட் ஆகிட்ருப்போம். பட் எப்படியோ ஸ்னோஃபால் அண்ட் ஸ்னோ பார்த்துட்டு தென் அங்கேருந்து கிளம்பி ஜிப்லைன் வந்தோம். ஜிப்லைனில் வீடியோ எடுக்க முடியல ஆக்சுவலாக, ஃபஸ்ட்டு ஜிப்லைன்றதுனால கொஞ்சம் பயம். தென் அங்கே முடிச்சுட்டு அட்டல் டனல் வந்தாச்சு. ஸோ அட்டல் டனல் வந்தோடனே அந்த டனல் கிட்ட வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு, ஆக்சுவலாக நாங்கள் போன அன்னைக்கு குளிர் மட்டும் தான் இருந்துச்சு, செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சு. பட் ஆனால் நெக்ஸ்ட் டே நாங்கள் போயிட்டு நெக்ஸ்ட் டேக்கு பார்த்திங்கன்னா அங்கே ஸ்னோஃபால் ஆகிருக்கு, அங்கே மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அங்கே வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த அட்டல் டனல் கிட்ட வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு
அப்படியே ஒரு வாக் அங்கே போயிட்டோம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் மாதிரி ஒன்று ஓடும், அது நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் வீடியோஸில் எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் ஸ்னோஃபாலாக இருந்துச்சுன்னா அந்த இடம் இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். பட் ஆனால் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே தான் அங்கே ஸ்னோஃபால் ஆகிருக்கு. தென் வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்பாட் இருக்கும், நீங்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும். நாங்கள் இங்கே சும்மா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ வர வழியில் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பலூன்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்திருக்க ஆக்டிவிட்டி, எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணல. வர வழியிலேயே நீங்கள் அப்படியே நிறைய பார்க்கலாம். ஸோ நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் அங்கே அந்த ஸ்பாட்டில் எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக கிளம்பியாச்சு ஹோட்டலுக்கு. ஸோ நீங்கள் வர வழியில் நான் அப்படியே காட்டுறேன், வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம். அந்த நிறைய பிரிட்ஜஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கெல்லாம் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தால் நல்லாவே இருக்கும். பட் ஆனால் எங்களுக்கு டைம் ஆகிடுச்சுன்றனால கிளம்பிட்டோம். ஸோ என்னோட ஆக்டிவிட்டீஸ் இதுதான். ஆக்டிவிட்டியில் இந்த பேக்கேஜில் இன்க்ளூட் சைட் சீயிங்க்கு வந்து இதுதான் என்னோட சைட் சீயிங் எல்லாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம், டிரைவர்கிட்ட வேறு எங்கேயாச்சும் கூப்பிட்டு போவார். பட் ஆனால் நீங்கள் அதுக்கு தனியாக எக்ஸஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். பேராக்ளைடிங்லாம் நீங்கள் பார்க்கலாம் மேலே. பட் ஆனால் எங்களுக்கு பயமாக இருந்துச்சு போகிறதுக்கு, எனக்கு வெயில், அதுவும் இல்லாமல் பேராக்ளைடிங் இதுக்கு முன்னாடி பண்ணதும் கிடையாது. ஏன்னா நாங்கள் போகிற வழியிலேயே பார்த்ததுலேயே நிறைய அட்வென்ச்சர் மாதிரி இருந்துச்சு. லைக் எப்படின்னா நார்மலாக போகாமல் இந்த சைடும் அந்த சைடும் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ இது வேலைக்காக ராஜா ஸோ அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு மேலே கீழே இருந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். per person 5,500 சம்திங் கேட்குறாங்க. நீங்கள் பார்கெயின் பண்ணால் இன்னும் கம்மியாகிக்கலாம். தேர்ட் டே நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து மதியம் லஞ்சுக்கு ஸ்டாப் பண்ண ரெஸ்டாரண்ட். அங்கேருந்து எடுத்த வியூ தான் இது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரிவர் டிராஃப்டிங் பண்ணுறது எல்லாமே தெரியும், அஸ் வெல் அஸ் பேராக்ளைடிங் பண்ணுறதும் தெரியும். நான் காட்டுறேன் அந்த பேராக்ளைடிங் எதுக்கு நான் வேணான்னு சொன்னேன்ற ரீசன். ஸோ இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதை பாருங்கள், தெரியுதா? ஸோ இந்த மாதிரிலாம் நான் ஒரு வியூவை பார்த்துட்டு அதில் எப்படி நான் போகன்றது தான் எனக்கே ஒரு டவுட் ஆகிடுச்சு. அந்த வெயிலில் அது நார்மலாக போனால் கூட பரவாயில்ல, எந்த அளவுக்கு அது 360 டிகிரியில் சுற்றுறானுங்க, அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. ஹைட்டுனால யூஸ்வலாக பயம். ஸோ இதை வந்து அங்கே நாங்கள் ஆர்டர் பண்ண பிரியாணி, சிக்கன் பிரியாணி அண்ட் க்ரில்லு கேட்டோம். க்ரில் அவைலபிளாக இல்லை. ஸோ அங்கே தந்தூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பிரியாணி நல்லா தான் இருந்துச்சு, ஆவரேஜாக தான் இருந்தது, நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஆவரேஜ் as well as க்ரில் தந்தூரி அந்த மாதிரி தான் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ தென் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரிவர் டிராஃப்டிங் போயிட்டோம். ஆக்சுவலாக ரிவர் டிராஃப்டிங் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்க கேட்ட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பர்சன் 6,000 கிட்டே கேட்டான். நாங்கள் இப்படின்னு பார்கெயின் பண்ணோன்னா மொத்தமாகவே 4 பேருக்கு 4,000 ரூபா தான் கேட்டான். அது அப்படின்னா ஒரு ஆளுக்கு 1,000 ரூபா. ஸோ அதை தான் கேட்டால் நீங்கள் நல்லா பார்கெயின் பண்ணிங்கன்னா இந்தமாரி சீப்பாக முடிச்சிடலாம். இந்தமாரி வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா அதுக்கு தனியாக 500 GoPro வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு 500 நீங்கள் பே பண்ணலாம், அது ஒர்த்து தான். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அது பார்த்திங்கன்னா 9 கிலோமீட்டர்ஸ் உங்களை கூப்பிட்டு போவாங்க. இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேருந்து உங்கள் டிரைவர் வந்து எண்டில் போய் நின்றுடுவார். ஸோ இந்த 9 கிலோமீட்டர் நீங்கள் முடிச்சுட்டு அதை நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வரலாம். ஸோ இதுதான் அந்த ரிவர் டிராஃப்டிங், நீங்கள் அப்படியே பாருங்கள். ஸோ நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நல்ல வைபே கிடைக்கும். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலாம். போகிற வழியில் இந்த மாதிரிலாம் நின்றுடும். நம்ம தான் கொஞ்சம் ஜம்ப் பண்ணி அந்த கல்லுங்களை இருக்கிற அந்த போட்டெல்லாம் நம்ம கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும், எந்த விஷயமே கிடையாது, ஜாலியாக நம்ம பண்ணிடலாம். இல்லைனா அதை எடுக்க முடியும்னா அவங்களே கூட கீழே இறங்கி நம்மளை வந்து அவங்களே தள்ளி விட்டு கூட கூப்பிட்டு போயிடுவாங்க, அது பிரச்சனை கிடையாது. சும்மா ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி. நாங்கள் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். மேலே வந்தோடனே அங்கேயே உங்களுக்கு வந்து இந்த மேகி, மோஸ்ட்லி இந்த மேகி அண்ட் சாய் தான், டீ தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் மேகி கிளியராக இருந்தால் அவங்களுக்கு ஓகே. எங்களுக்குலாம் மேகி எல்லாம் பிடிக்காது, பட் இருந்தாலும் அங்கே சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ மேகியெல்லாம் சாப்பிட்டு அங்கே இருக்க வியூவெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் தேர்ட் டேலேயே இதை முடிச்சுட்டு அப்படியே கேஸ்டல் வியூன்னு அங்கே ஒரு ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே இருக்க வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ட்ரீட் இந்த மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் அங்கே ரீல்ஸ் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். ஸோ நான் அப்படியே அந்த வியூவை காட்டுறேன், அந்த கேஸ்டல் வியூன்றது. ஸோ இதுதான் இந்த வியூ பாயிண்டில் நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்னோ டைமில் இன்னும் பக்காவாக இருக்கும். பட் ஆனால் நாங்கள் போகும்போது ஸ்னோ இல்லை.
அதுதான் ஒரு பெரிய இஷ்யூ. அந்த வில்லேஜ் அந்த ரெட்டன் பஸ் அங்கே மட்டும் தான் ஸ்னோ அண்ட் ஸ்னோஃபால் நாங்கள் பார்த்தோம், வேறு எங்கேயுமே நாங்கள் பார்க்கல. டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 2 போனோம், நவம்பர் 28, 29, 30. ஸோ அந்தமாரி ரேஞ்சில் போனதுனால எங்களுக்கு பார்க்க முடியல. பட் ஆனால் நீங்கள் டிசம்பர் எண்டோ இல்லை மார்ச், டிசம்பர் எண்ட்லேருந்து மார்ச் வரையும் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஸ்னோஃபால் அண்ட் ஸ்னோ பார்க்கலாம் மணாலியில். ஸோ நீங்கள் அப்படியே இந்த வியூ பார்த்துக்கோங்க. இது ஒரு கேஸ்டல் வியூ. இது என்ன ஸ்பாட்டுன்னு ஆக்சுவலாக எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, ஆனால் இது ஒரு வியூ பாயிண்ட்டு. நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாங்க. ஸோ நீங்கள் அப்படியே இந்த வியூ பாருங்கள். இதுதான் இந்த வியூ, நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக அதை பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. இதுதான் ஆக்சுவலாக 3rd டே. இது முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு மணாலி பஸ் ஸ்டாண்டில் இருந்து நம்மளுக்கு டெல்லி பஸ், ஸோ அதுவுமே வந்து புக் பண்ணிகிட்ருப்பாங்க ரிட்டன் பஸ்ஸு. ஸோ அதுவுமே ஆன் டைமுக்கு ரீச் ஆகிட்டோம். தென் அங்கேருந்து டெல்லியிலேருந்து சென்னைக்கு ஃப்ளைட். ஸோ டெல்லி ஏர்போர்ட் வந்துட்டோம். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட் சார்ஜஸ் மட்டும் இந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகிருக்காது, அது நம்மளோட ஓன் மணி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து கரெக்டாக ஃப்ளைட் ஏறிட்டு அங்கே உள்ளே வந்து நம்மளுக்கு ஒன் டைம் ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணிவிடும். ஏன்னா நாங்கள் ஏர் இண்டியாவில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ உள்ளே வந்து ஸ்க்ரீன், டிவி ஸ்க்ரீன், தென் நம்மளுக்கு ஏர்போர்ட்ஸ் லைக் ஏர்ஃபோன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதை நம்ம எடுத்துகிட்டு வரலாம், அது பிரச்சனை கிடையாது. தென் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் சென்னை ஒரு ஈவினிங் 7:30 அந்த மாதிரி ரீச் ஆகிட்டோம். நாங்கள் அங்கே கிளம்புறது பார்த்திங்கன்னா 4:30 கிளம்பணும். ஸோ சென்னை வந்து ஒரு 7:30 அந்த மாதிரி ரீச் ஆகிட்டோம். ஸோ தென் இப்போ நம்ம அந்த பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ அந்த பேக்கேஜில் என்னென்ன வரும், டெல்லியிலேருந்து மணாலிக்கு வால்வோ பஸ்ஸு. ஸோ அங்கே போயிட்டு ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அங்கே மார்னிங் அண்டு டின்னர், பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகி வந்துடும். லஞ்ச் மட்டும் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ தென் அங்கேருந்து நம்மளுக்கு சைட் சீயிங்க ப்ரைவேட் கேப் அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ ப்ரைவேட் கேப் வந்துடும். 3 டேஸ்க்குமே வந்து ப்ரைவேட் கேப் வந்துடும். அங்கேருந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க கேப்லேயே. ஸோ 3 டேஸ்க்குமே வந்து உங்களை கேப்லேயே வந்து சைட் சீயிங்க்கு எல்லா இடத்துக்குமே கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ரொட்டாங் பாஸ் அந்த ஸ்னோ பாயிண்ட்டுக்கு உங்களை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் அங்கே இருக்க ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அந்த ஸ்னோ ட்ரெஸ் இது ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் தான் ஓனாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி பார்த்து பே பண்ணுங்கள். நீங்கள் இல்லைனா நீங்கள் அங்கேயே கூட வந்து போய் பே பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் அங்கே போய் ஸ்ட்ரைட்டாக பே பண்ணிக்கலாமன்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ நீங்கள் ஏஜென்சிக்கிட்ட பேசும்போதே நல்லா பார்கெயின் பண்ணி ஒரு நல்ல ப்ரைஸில் முடிச்சிடுங்க. ஸோ ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹெடிமா டெம்பிள் அண்ட் அந்த மால் ரோல், அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பாட் கூப்பிட்டு போயிட்டு ஃபஸ்ட் டே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டாங் பாஸ், அதுக்கப்புறம் அட்டல் டனல். ஸோ இந்த ஸ்பாட்டுக்கெலாம் வந்து நீங்கள் போயிட்டு வர்றதுக்கே அந்த ஒன் டே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த தேர்ட் டே நைட் அங்கேயே உங்களுக்கு மணாலி டு டெல்லி பஸ் வந்துடும். டைமுக்கு எடுத்துடும். அது ஒரு 13 hours ட்ராவல் உங்களுக்கு டெல்லி வந்து ரீச் ஆகிறதுக்கு. நைட்டு மணாலி ஸ்டார்ட் பண்ணிவிடும், ஏர்லி மார்னிங் நீங்கள் டெல்லி ரீச் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் டெல்லி ரீச் ஆகிட்ட பிறகு அங்கே நீங்கள் ஷாப்பிங் ஏதாச்சும் பண்ணோன்னா கரோல் பாத்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நிறைய ப்ராடக்ட் வாங்கலாம். as well as ஷூஸ், ஜீன்ஸ், ஷர்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே சீப்பாக கிடைக்கும். ஸோ அங்கே க்ளோஸ் பண்ணிக்கிங்க. இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஓவரால் 7K per person வரும் வித்தவுட் ஃப்ளைட் சார்ஜ். ஸோ தாராளமாக வரலாம். ஸோ இவ்வளோ இந்த பேக்கேஜ் இன்ஃபர்மேஷன். நாங்களும் சென்னை கிளம்பிட்டோம். இந்த பேக்கேஜ் காண்டாக்ட் நம்பர் அண்ட் இன்ஸ்டா நேம் கீழே மென்ஷன் பண்ணுறோம், வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.